நம்ம மல்லி இருந்துட்டு கான்ஃபிடென்ட்டோட இந்த ராஜேஸ்வரி கிட்ட இப்போ சவால் விட்டுருக்காங்க. கண்டிப்பா உனக்கு குறுக்கு வழியில வந்த அந்த சொத்து அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன கைவிட்டு சீக்கிரமா போயிடும். அப்போ உன் பக்கத்துல யாருமே உனக்கு நம்பிக்கையானவ இருக்க மாட்டாங்க. அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, மல்லி நம்ம விஜய ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய விஷயத்த செஞ்சுட்ருக்காங்க. இது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்ட ராஜேஸ்வரி இருந்துட்டு, இந்த விஜய உயிரோட விட்டா நமக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனையா போய் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய தீர்த்து கட்டுறதுக்காக பிளான் பண்றாங்க. ஒரு பக்கம் நம்ம விஜய் இருந்துட்டு மல்லியை ஏமாத்திட்டு இருக்காரு, அதாவது வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக தெரியாது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ட்ரெஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்து நீங்கள் ஆஃபீஸ் வேறு போகிறீங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டுட்டு போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருந்துட்டு நம்ம இப்படி ஏமாத்துறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. அடுத்ததாக ஆஃபீஸ் போகிறதா சொல்லிட்டு நேராக போய் ஒரு கோவிலில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஒரு டைமில் தான் இந்த ராஜேஸ்வரி இருந்துட்டு ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி நம்ம விஜயை தீர்த்து கட்ட சொல்லியிருக்காங்க. இந்த வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தவறான ஒரு சம்பவம் தான். ஏன்னா அக்காவா இருந்துட்டு சரி ஓகே மொத்த சொத்தையும் பறிச்சாங்க. ஆனா சொந்த அக்காவா இருந்துட்டு இப்படி தம்பியே வந்து பார்த்தீங்கன்னா கொல்றதுக்கு துணிஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எதிர்பார்க்கல. வந்தவனும் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கியால வந்து சுட்டுறான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனல்